ஸோ ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இன்றைக்கி நான் இந்த வீடியோ ரொம்ப சேடாக பண்ணுறேன். இட்ஸ் அ சேட் கண்டென்ட் கைஸ். நீங்கள் சீரியஸாக எடுக்கணும். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னதுன்னா, இது இல்லை, இது என் தம்பி. இது அதனால தான் பிங்க் வாங்கியிருக்கேன். எனக்கு வேறு க்ரீன் கலரில் இருக்குது. அது சென்னையில் இருக்குது. ஒன்று மட்டும்தான் இப்போ இங்கே எடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலி என்னதுன்னா, நான் ஒரு பூனைக்குட்டி வாங்கிச்சு. இங்கேருந்து கடைய மாட்டேங்குது. நீங்கள் ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ நான் எங்கள் ஊருக்கு ஒரு 2 நாய்க்குட்டி இருந்தது. ஸோ அது எப்படின்னா இங்கே வந்த உடனே நல்லா தான் போயிட்டு இருந்தது. April 23 நாங்கள் வந்துட்டோம். ஸ்கூலை விட்டு அப்படி இங்கேயே வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைனா, நாங்கள் இங்கே ரீச் ஆனதே 10 மணிக்கு ஆயிடுச்சு. ஒரு 5 மணிக்கு ஆயிடுச்சு. 5 மணி ஆயிடுச்சு இங்கே வந்துட்டு. 5 மணி மீன்ஸ் காலையில் 5 மணி. அதாவது நாங்கள் 23 ஸ்டார்ட் பண்ணோம். 23 டேட்டு 23. ஏன்னா ஸ்கூலில் விட்டதே 3 மணிக்கு 2 மணிக்கு அப்போது டைமு. ஸோ அதனால 2 பூனை இருந்துச்சு, 2 நாய்க்குட்டி இருந்தது. இங்கே இருந்தது. அது கூடலாம் நல்லா விளாடி நல்லா ஃபுட்டெல்லாம் கொடுத்து நல்லா பண்ணேன். ஆனால் இருந்தாலும் என்னதுன்னா, சாரி கைஸ், என்னதுன்னா அவெல்லாம் நல்லா ஆடிடுச்சு. ஃபுட்டெல்லாம் கொடுத்தேன். நல்லா தான் போயிட்டு இருந்தது. டப்புன்னு ஒரு நாள் ஒரு நாய்க்குட்டி அது கடிச்சு கொண்டுச்சு. என்ன பண்ணுறதுன்னே தெரியல கைஸ். ரொம்ப சேடாக பண்ணுறேன். எப்படி நல்லா வளர்த்துனேன். சத்து போச்சு கைஸ். எப்படி இருக்கும்? ஒரு நிமிஷம் கைஸ். பண்ணுறேன்னே தெரியல. நான் கொஞ்சம் மூக்கி விட்டு தான் நிறமாயிரு. ஸோ என்னதுன்னா ரியலாக சத்து போச்சு. ஆல்வேஸ் பண்ணுறது எனக்கு தெரியல. அப்படி வளர்த்துட்டுருந்தேன். வளர்க்கலை. நான் வந்த உடனே தான் வந்தது. 2 வீட்டுக்குள்ளே தான் ஓடி இருந்தது. என் தம்பி உன்னிக்கண்ணா இருந்தது. என் வீட்டில் ஒருத்தர் இல்லை. என் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரெண்டுக்கு எல்லாருக்கும் தெரியும் என் தம்பியை பற்றி. அவனும் ரொம்ப ஜாலியாக தான் இருந்தான். தப்புன்னு அது சத்து போச்சு. சும்மா நான் கேஸ் பண்ணுறது இதெல்லாம் பின்ன இதெல்லாம் இருக்கும்தான். லைஃப்லலாம் இதெல்லாம் இருக்கும்தான். நான் கேஸ் பண்ணுறது நான் இருந்தாலும் கொஞ்சம் சேடாக இருக்குது. இதெல்லாம் கடிச்சு தின்னுருக்கு கைஸ். இதெல்லாம் நிறைய நக்கி இருக்கு. நிறைய இந்த வீடியோ நான் ரொம்ப சேடாக பண்ணுறேன். சத்தியமாக ரொம்ப சேடாக தான் பண்ணுறேன். என் அம்மா ஃபஸ்ட்டு நான் வீட்டில் உள்ளே தான் இருந்தேன். அந்த சத்து போன நாள் தான் சொல்கிறேன். வீட்டுக்குள்ளே தான் இருந்தேன் நல்லா. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னா, வீட்டுக்குள்ளே நல்லா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் டப்புன்னு என் அம்மா துணி காய போட போனாங்க. துணி காய போட்டு அது இப்படி அந்த கயர் மேலே தான் போட்டிருப்பாங்க. அது இப்படி பண்ணும்போது தான் 2 நாள் சத்து கிடக்குது. அதுவும் நான் சொல்கிறது இருக்கிறது
அதாவது என் அம்மா இது சாவறது கிளியராக பார்த்தாங்க. எப்படி தெரியுமா? ஃபஸ்ட்டு வந்து கைஸ் கரண்ட் போச்சு. கரண்ட் போச்சு கைஸ். என்ன தெரியுதா? இருங்க கரண்ட் வந்துட்டு பண்ணுறேன் கைஸ். கரண்ட் வந்துச்சு. ஸோ என்னதுன்னா வந்து கரண்ட் வந்துடுச்சு கைஸ். ஸோ ரொம்ப சேடாக பண்ணுறேன். சரி இருங்க. எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த 2 நாய்க்குட்டி இருந்தது. அது எப்படின்னா ஒரு ஒரு ஃபால்கன், ஐ மீன் ஒரு ஈகிள் மாதிரி என்னமோ, அது அப்படி 2 நாயும் பிடிச்சிடுச்சு. பிடிச்சி இழுத்து கீழே போட்டுருச்சு. சரியா? நாங்கள் எங்களோட பேக் யார்டில் தான் விழுந்தது. என்ன கைஸ் பண்ணுறது? நான் ரொம்ப சேடாக பண்ணுறேன். அதுவும் பிரச்சனை இல்லை. ஊன்ச்சா கூட கொஞ்சம் நம்ம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் அதோட ப்ரிகாஷன்ஸ் எல்லாம் எடுத்து அதை க்யூர் பண்ணிக்கலாம். இது வந்து நான் எடுக்கிறதுக்குள்ளே ஒரு நாயை வந்து எடுத்துகிட்டு போச்சு. அது ஒரு நாய் வந்து பிளாக்கின்னு என் வீட்டு பக்கத்தில் இருக்குது. எனக்கும் அது பிடிக்காது. ரொம்ப அக்ரெசிவ். சும்மா அது பக்கத்தில் போனேன்னா கடிக்கும். எனக்கு பிடிக்காது. ரொம்ப அவ்வளோ பிடிக்காது. எனக்கு டோட்டலி பிடிக்காது. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த பிளாக் கீழே நான் நல்லா துரட்டினேன். ஆனால் அப்போ கூட அது நிற்கலை. அப்புறம் சரி ஏதாச்சும் பண்ணிட்டு வந்துடும் நினச்சா வரலன்னு வரலன்னு பார்த்தாண்டே இருந்தேன். அது நான் நிறைய சர்ச் பண்ணி பார்க்கும்போது இங்கேருந்து ஒரு செம்ம நாற்றம் அடிக்குது. பார்த்தா பிளாக்கி வாயிலேருந்து ரத்தம். சரி பிளாக் எங்கேருந்து வந்ததோ அந்த இடத்துல போய் பார்த்தா நான் வந்து மூட் ரொம்ப ஆஃபாக இருக்குது. ஸோ அப்புறமா பண்ணுறேன்.